இன்னொரு தோழி இருக்கா. அவ பேர் அழகு. அவ வரட்டு நக்கி. வரட்டுன்னு நக்கறியா? வரட்டு இன்னைக்கு. வரட்டு இன்னைக்கா? சரி நான் போயிட்டு அவளை வர சொல்றேன். ஏ ஓட்டடா ஓட்டடா கம்பத்திலே ராஜா விட்டுட்டு போனானே பஸ் ஸ்டாண்டுல. பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு புள்ள கொல்லையில கொய்யா மரம் ராஜா கொழுந்த நாடு வச்ச மரம். கொல்லையோர கொய்யா மரம் ராஜா கொழுந்தக்கார வச்ச மரம். ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டு என் கொழுந்த நார வச்சுக்கிட்டு மச்சி மருது மச்சி போயிட்டு வாங்க மச்சி. என்னத்தை சொல்ல, பொண்ணா பிறந்ததுக்கு என்னத்த ஒரே கணப்பாக இருக்கு. ரொம்ப இழிக்கக்கூடாது, என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏலே ஏலே ஆனால் இந்த தாளகார எடுவட்ட வைய பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன், பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டேன். என்னத்தை சொல்கிறது? பொட்டவரிக்கு போய் தெரிப்பேன் போல். ஆம்பளை தான் ப்ரோ. போயிட்டு வாங்க ப்ரோ. நல்லா இருக்கணாத்தா? நெசமத்தனாக்கா? இப்போதைக்கு நல்லாத்தான் இருப்பேன். காலையில் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்டா சாணி விறக்க கூட கூப்பிட மாட்டேன். முகர லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கு. என்னத்தை சொல்கிறது? நாடகத்திலேயே இந்த காசை வாங்கிறதுக்கு ஆம்பளை ஆளுக என்ன வேஷம் இருந்தாலும் போட்டுடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓலை அமுக்குனா 4 கொக்கி மசரும் பட்டார்னு விடுங்குது. ஊக்க குத்திட்டு வந்தால் ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. எவ்வளோ வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த காசை வாங்கிறதுக்கு நான் படுற பாடு. மைசெட்டுக்கார் கணேஷ் 1க்கு 3 லைட்டை வேற கட்டி வச்சிட்டாரு. அதிக பவரான லைட்டை கட்டுனதுக்கும் உள்ள 2 துண்டை வச்சதுக்கும் எரிச்ச மசிராத்தியம் வருது. ஏக்காட்டு காலத்தில் எங்கே ஓனர் இருக்காரா? பரவாயில்ல, இன்ன வரைக்கும் நல்லா விழிப்பாக முழிச்சிருக்காருன்னா இவர் ஒரு ஆளத்தையும் பார்க்குது. 12 மணிக்கு மேலே ஒரு சில ஆளுக கொட்டாவி வந்துடும், போய் படுக்க போயிடுவாங்க. இந்தா கிளம்பிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, என்னை பார்த்தது அவருக்கு நீர் கசிவாயிருச்சு, போயிட்டார். இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கே போகிறோம்டா கண்ணும் கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். நான் வந்துட்டேன், என் தோழிமா வந்திருப்பா, வள்ளியம்மா வந்திருப்பா. தோழிமாவை கூப்பிடுவோம், அடியே அடியே. தோழிமா அடியே சொல்லுடி. நல்லா இருக்கியாடி? நான் என்ன பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தா வரேன். நல்லாத்தே இருக்கேன்.
ஏன் இவ்வளவு சலிப்பா சொல்ற? ஏண்டி சொல்லுடி. நான் அழகா இருக்கேனாடி? ரொம்ப அழகா இருக்க. சத்தியமா? சத்தியமா. அழகா இருந்து என்ன செய்ய? ஏண்டி? என் அழக நீதான் மெச்சுக்க. என்ன விட நீ அழகா இருக்க. அதத்தேன் அழகா இருந்து என்ன செய்ய? என்ன ஏன் இவ்வளவு? ஏன் மிருதம் கரை ஏதாவது பண்ணிட்டானா? இல்ல நாலு கரை ஏதாவது பண்ணிட்டானா? எதுவுமே பண்ண மாட்டாங்கல்ல. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்றதுக்கு இங்க என்ன இருக்கு? மசினா இருக்கு. அழகப்பட சாண்டவே சரி எனக்கு முட்டுக்கான்னு சுலகத்தனடி படைக்காம விட்டுட்டேன். ஆனா படைச்சிருந்தேன்னு வையி, சரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் 70 ஏக்கர் என் பேர்ல வளைச்சு போட்டிருப்பேன். நான் ஒரு 80 ஏக்கர் வச்சிருக்கேன். ஆமா, நீ உனட்ட அது இருக்குல்ல, நீ பயன்படுத்தி இருக்க என்கிட்ட என்ன அது? எல்லாத்தையும் இருந்தேன். சரி, அப்பா வந்தாராடி? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? காட்டுக்கு போ சொன்னாரு. காட்டுக்கா? ஆமா. சீமக்கருவுல காட்டுக்கா? ஏய் ஆரஸ்வதி காட்டுக்கா? நீ போன பக்கம்லாம் சொல்லாத. வேற எந்த காட்டுக்குடி? திணை காட்டுக்கு போ சொன்னாரு. திணை காட்டுக்கு? ஆமா. ஏற்கனவே போயிருக்கியாடி? இல்ல நான் போனது இல்லடி. போனது இல்லையா? இல்ல. நானும் போனதே இல்லடி. ஏன்டி? காட்டுக்கு போனா அண்ணே என்னப்பா? டீ கடையில் அண்ணி கொஞ்சம் பால் கொடுங்க அண்ணி. பத்தேன் விளக்க மாத்துக்கிட்டு அரை வெத்து ஓட போறேன். இதில் கறந்துக்கிறவா இதில் கறந்துக்கிறவா? செரு பிஞ்சு போகும். நல்ல வேலை என்கிட்ட வந்து கேட்க. எவ்வளவு சிரமப்பட்டு நான் கவரை போட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல அத்து விட தெரிஞ்சானே. ஏண்டி? சொல்லுடி. நான் பாட்டெல்லாம் அவ்வளவு அழகா பாடுவேன்டி. அப்படியா? ஆமாடி. பாடு பாப்போம். உனக்காக. சரி. பால் தான் தர மாட்டீங்க, கொஞ்சம் கோமினால் கொடுங்க, நாளைக்கு பால் காய்ச்சு. கோமிய வராது, கல்லட பூப்பா. ஏறச்சு வந்துரு அப்புறம். ஓடிரு ஓடிரு. அடியே பாட்டு பாடவா? பாட்டு பாடு. உனக்காக. கொஞ்சம் சாணினாலும் கொடுங்கண்ணே. இப்ப பாரே வாங்கிட்டு போப் போறேன்ல. உனக்கு கொஞ்சம் போல இருந்தா போட்டு விடுதி. முளை போட்டு ஒரு 2 விட்டா போட்டு விட வச்சுக்கிட்டு. ஓ உதட்டோர சகப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் சந்தான லட்சுமி அந்த நிலவு வந்து உளவு வாக்கும். ஏ செவ்வாழ தண்டே ஏ செவ்வாழ தண்டே அடிக்கிறக்கு முண்டே. அடக்கான உள்ளாட முண்டை. உனக்கு என்னடா என்ன ஒத்திட்டு உட்கார வேண்டியதானே உள்ள? வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு வவுத்தரிச்ச. நான் இவ்வளோ அழகா பாடுறேன்னு சொல்லி வயிற்றுச்ச பாடுறேன். அப்படியே அவ்வளவுதானா? நீ வேற பாட்டு பாடுறேன் பாடுடி. உனக்காக. பாடு. ஒன்ன பெத்தவளை பார்த்தா சந்தான லட்சுமி கோவிலே கட்டு வண்டிய ஆத்தா கோத்தாவ பெத்தவளா. ஷேருட்டு ஆட் பண்ண கண்டதுமானே. ஏன் அவன் உங்க தம்பியா? உங்க அம்மாவை பத்தி பாடையில அவனுக்கு கோபம் அதிகமா வருது. ஏய் அடியே வேற பாட்டு. ஓ ஹேர் ஸ்டைல் கிளஸ்டாடி. அதான் அடி. மொட்டை முண்டை. உன்னுடைய அந்த சிரிப்பை பாக்கையில எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? உன் சிரிப்புலதான் முத்து வீரம் சத்தமும் கேக்குதடி. உன் நடைய பார்த்தா தங்க தெருதரு இலக்குதடி. உன் கொலுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி. உன் வளவி சத்தம் மாறி மாறி என்ன வதக்குதடி. உன் சிரிப்புலதான் லட்சுமி. தெரியல, வரலட்சுமி எல்லாம் கூப்பிட வேண்டியது. சரி, அம்மாவை கூப்பிடுவான். கூப்பிடுவான். அம்மா வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கும். ஆமா. அப்படின்ற காரணத்தினால வேற பாட்ட படவாடி. பாடுடி. ம். பாடு. பூவே பூச்சூடவா உன் நெஞ்சில் பால் பீச்சவா. வாங்கி குடி முண்டை. இவனுக்கு இந்த பழைய துணி ரொம்ப ஒரு மாதிரியா அணத்திக்கிட்டே இருக்கும் பொழுக்க. அந்த பாட்டு வேணாம், வேற பாட்டு. வெட்டி வெறு வாசம் விரல விட்டா பூசும். அவன் வாய்க்கால கலர பார்க்குறான்டி. நான் ஒரு சிந்து காவடி சிந்து நாத்தம் பொறுக்கவில்லை. ஏய் காவடி சேர்ந்து நாத்தம் பொறுக்கலுங்குது. தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் புள்ளி கழுவம் இல்ல. கழுவவில்லை. ஊதா
கலருப்பன் வாயில நான் உன்னை வெள்ளாவி வச்சுத்தான் வெளுத்தாகலா. இல்ல வெயிலுக்கு காட்டாம நோ அம்மாவை கூப்பிடுவான். அம்மா அம்மா அம்மம்மா தம்பி என்று நம்பி. ஏய் உன் தம்பியை நான் பொளந்துருவேன். ஏண்டி ஓன் தம்பி தாண்டி முட்டை. அழகா கூப்பிடணும் அம்மா. அம்மா ஏய் மாடு மாதிரி இருக்கு. நான் நல்லா அழகா கூப்பிடுறேன். கூப்பிடு. அம்மா ஏய் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற மாடு மாதிரியே இருக்கு. அம்மா அங்கம்மா. அம்மா வணக்கம்மா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். 16 வெத்து பால்வாடி வச்சு நடத்த. இல்லடி செல்வங்களா சேர்த்து சொல்ல வந்தேன். அதான் நம்ம நினைச்சு நான் கூட பிள்ளை வைக்கத்தையும் 16 சொல்றீங்க போல. அப்படியா? அவளை காணா? இந்த இருக்கல்ல 100 ஆண்டு வாழ வேண்டும். சரி. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுக்கு இந்த சந்தோஷமா இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியா? எனக்கு வேக்காட்டுக்கு இந்த துண்டம் மச்சதுக்கு எரிச்சமசிரா இருக்கு. சரி, அதனால எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? எப்படிமா சொல்லுங்கம்மா. வண்ண விழியழகி வாசல் குரல் அழகி மதுரை மீனாட்சி கருக்கடியிலே மஞ்சள் குளிக்கையிலே காவல் பிள்ளையாருதான் தினம் நீராடு அழகிய ராசாதி ஒளி வீசாது உந்தன் மரகதமோ கோத்தி வண்ண விழியழகி வாசல் குரல் அழகி மதுரை மீனாட்சி கருக்கடியிலே மஞ்சள் குளிக்கையிலே காவல் பிள்ளையாருதான்
விரட்டணுமா? விரட்டிடுவோம். சீக்கிரம் விரட்டணும். சீக்கிரமா அதனால, விரட்டணும். ஏன்னா இந்த இடத்திற்கு முக்கியமானவர்களை சந்திக்க வேண்டும். ஆமாங்கம்மா. அதனால பறவை விரட்டுவோமா? ஆமாங்கம்மா. ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ ஆலோலமே சோ 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 ஆலோலம் 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 தூ ஆலோலமே தூ ஆலோலமே சின்ன சின்ன சிட்டுகளா சிங்கார கூட்டங்களா கூட்டங்களா ஆலோலம் 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 சோ என்ன காரணம்? அம்மா அனைத்து பறவைகளுமே ஞான பறவைகள். ஞான பறவைகள். ஏன்னா எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கப்படாது. எந்த கடல் இருந்தாலும் மாறி கடன் இருக்கப்படாது. அதனால கண்டிப்பாக இந்த வேள்வி விளைச்சாரலுக்கு முனிவர்கள் யார் வந்தாலும் அழைத்து வாருங்கள். சரிங்கம்மா. எல்லோரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வழங்கலாம். கண்டிப்பா. சோ உலகத்தை